வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு ஆப்படித்த செந்தில் பாலாஜி. சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் மற்றும் தற்போது டாஸ்மார்க் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் என அடுத்தடுத்து சட்ட போராட்டங்களில் செந்தில் பாலாஜி நிவாரணம் பெற்று வருவது தாவேகாவின் அரசியல் தாக்குதலுக்கு பதிலடியாக அமைஞ்சிருக்கு. டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பாகவும் அரசியல் ரீதியான பெரும் நிவாரணமாகவும் சொல்லப்படுது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் அவசர மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை தீவிரமாக விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு செந்தில் பாலாஜியை உடனடியாக கைது செய்ய இடைக்கால தடை விதிச்சு உத்தரவிட்டாங்க. அதே வேளையில் விசாரணையை முன்னெடுத்து செல்லும் வகையில் சில கடுமையான நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி தனது அசல் பாஸ்போர்ட்டை உடனடியாக விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். வழக்கில் தொடர்புடைய சாட்சியையோ அல்லது ஆதாரங்களையோ எவ்விதத்திலும் கலைக்கவோ ஆதிக்கம் செலுத்தவோ முயலக்கூடாது. இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் பிறப்பித்திருக்கு. முன்னதாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினருக்கு பண ஆசை காட்டி பேரம் பேச முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கிலும் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தின் மூலமாக ஜாமீன் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து டாஸ்மார்க் பார் உரிமங்கள், போக்குவரத்து டெண்டர் முறைகேடுகள் மற்றும் 32.81 கோடிக்கும் அதிகமான அரசு நிதி இழப்பு தொடர்பாக 145 பக்க எஃப்ஐஆர் அடிப்படையில் டிவிஏசி களமிறங்கியது. இந்த டாஸ்மார்க் வழக்கில் அவரை பிணையில் விட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்தது. காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என சொல்லியிருந்தது. எனினும் உச்சநீதிமன்றம் தற்போது கைதுக்கு இடைக்கால தடை விதித்ததன் மூலம் மாநில அரசின் அடுத்த கட்ட அதிரடி கைது நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த இரு முக்கிய வழக்குகளையும் முன்வைத்து அரசியல் ரீதியான அழுத்தங்களை ஏற்படுத்த தாவேகா தலைமை தீவிரமாக திட்டமிட்டு வந்தது. குறிப்பாக டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் கடுமையான கருத்துக்களை தொடர்ந்து டிவிஏசி உடனடி கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் மற்றும் தற்போது டாஸ்மார்க் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் என அடுத்தடுத்த சட்ட போராட்டங்களில் செந்தில் பாலாஜி நிவாரணம் பெற்று வருவது தாவேகாவின் அரசியல் தாக்குதல் வியூகங்களுக்கு சவாலாக அமைஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை தனது பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கு. விசாரணை அமைப்பின் பதிலை பொறுத்தே இந்த வழக்கின் இறுதி போக்கினை தீர்மானிக்க முடியும் என்றாலும் தற்போதைய சூழலில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த இடைக்கால தடை திமுக முகாமிற்கு பெரும் நிம்மதியை கொடுத்திருக்கு.